ஏம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனசு பாரமான ஒரு நாள், அதாவது மனக்கவலைகள் நிறைஞ்ச நாளாக ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு சாப்பாடு சரியே இல்லை. நம்ம நல்லா இருந்தால் தான் வீட்டில் விதவிதமாக சாப்பாடு இருக்கும். நம்ம சரியில்லைன்னா சாப்பாடும் சரி இருக்காது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நமக்கு இன்னைக்கு சரியில்லாத அப்படி மைண்டு இல்லை, மனசு சரியில்லைங்கிறதுனால சாப்பாடு வெறும் சோறை மட்டும் ஆகி வெண்டைக்காய் பொரிச்சேன். பிள்ளைகளுக்கு வந்து தயிரை கிளறி கொடுத்து விட்டேன். அப்போ நான் தயிர் சாப்பிடல. ஏன்னா எனக்கு வந்து ஏற்கனவே நைட்டுக்கெலாம் மூச்சு போகாத மாதிரி இருக்குது. சரியா என்னன்னு தெரியல. அதனால் நம்மளும் திருப்பியும் அந்த தயிரை கீரை சாப்பிட்டு மன வலியோட உடல் வலியும் இழுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் தயிர் சாப்பிடாம அந்த வெண்டைக்காய் கூட்டிலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம், மத்தியான சாப்பாடை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, நமக்கு வாழ்க்கையில் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் படிப்படியாக முன்னேறுதாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு படியில் கூட வைக்க முடியல. அப்படியே படியில் வைக்கலான்னு பார்த்தா படியவே காணாமல் போயிடுது. அப்போ எதில் கொண்டு வைக்க, எதில் கொண்டு முன்னேற? உண்மையிலே நமக்கு திறமைகள் இல்லையா, இல்லை நமக்கு திறமை இருந்தும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா, இல்லை நம்ம திறமையை மற்றவங்க யூஸ் பண்ண விட மாட்டேக்காங்களா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வீட்டில் பிள்ளைகள்லாம் அனுப்பிச்சிட்டு நம்ம மட்டும் வீட்டில் இருக்கும்போது யோசித்து பார்க்கும்போது சில சமயங்களில் நம்ம என்ன சாதிக்க பிறந்தோம், என்ன சாதிச்சிட்டு இருக்கோம், இனிமேல் என்ன சாதிப்போம், வயசு வேறு ஆகிட்டு இருக்கு அப்படின்லாம் நிறையா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீ சாயங்காலம் பிள்ளைகள் வந்தோடனே காப்பிக்கு வந்து பூரியும் சட்னி சாம்பாரும். எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பூரிக்கு சட்னி சாம்பார் தான் தருவாங்க. இப்போ வந்து பூரி கிழங்கு தராங்களா, அப்போலாம் பூரி கிழங்குலாம் எங்கள் ஊரில் கண்டுபிடிக்கல, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பூரி கிழங்கு அப்பவும் கொஞ்சம் தருவாங்க, சட்னி சாம்பார் தான் நிறையா தருவாங்க. அது அந்த டேஸ்ட் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்னைக்கு பூரி சுட்டு அந்த சட்னி சாம்பார் வச்சுருக்கேன். ஏன்னா பச்சரிசி இல்லாத காரணத்தினால் கோதுமை நிறையா இருக்கிறதுனால கோதுமையிலே எல்லா பண்டமும் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய மனசுக்குள்ளே தோணுது, நமக்குன்னு தனியாக ஒரு வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் அதுக்கு வழிபாடே இல்லை. அதை வந்துட்டு நான் இப்போ கொஞ்ச நாளாக நான் கற்றுக்கிட்ட சில பாடங்கள் என்ன தெரியுமா? நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சோம்னா நம்ம மட்டும்தான் செய்யணும். நம்ம இன்னொருத்தர் இருந்தால் தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை வச்சு தான் இவங்க செய்ய முடியும் ஒரு விஷயத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மனுஷங்களாக பிறந்தவங்க அவங்களுக்கு லாபம் இருந்தாலுமே அந்த விஷயத்தை செய்ய முன் வர மாட்டாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நமக்கு வந்து நமக்கு பிறந்த நேரம் சரி கிடையாது. நம்மளை வந்து தலையில் கடவுள் என்ன எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால் இன்னைய பொழுது இப்படியே முடிச்சிருந்தேன். சரியா?